ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம டப்புல்னா என்னன்னு பார்த்தலாம். டப்புல்னா ஒன்றும் இல்லை, சேம் லிஸ்ட்டு மாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸை சிங்கிள் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அது லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், இது வந்து இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள் மீன்ஸ் நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் டப்புள் எதை வச்சு கிரியேட் பண்ணுவாங்கன்னா, பராந்தஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ லிஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸ் ப்ராக்கெட் அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிள் தான். ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அந்த பராந்தசிஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு நான் கொடுத்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணேன்னா, ஸோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி லிஸ்ட்லேருந்து டப்புள் சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்லைன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு டப்புள் அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி லிஸ்ட்டு அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் அந்த டப்புள் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லைன்னு அந்த அந்த வேரியபிள் கொடுத்த நேம் இங்கே நான் கால் பண்ணி பிரிண்ட் பண்ணேன்னா, எனக்கு லிஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே டப்புளாக சேஞ்ச் ஆகி வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பில்டின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. டியூபி ஒன்று கொடுத்துட்டு இந்த டப்புள் ஃபங்க்ஷன் கால் பண்ணி உள்ளே என் நேம் கொடுத்துட்டேன். அது நேம் கொடுத்துட்டு பிரிண்ட் டப்புள் அது கால் பண்ணால் மோகன் வந்து தனித்தனியாக வரும். ஸோ அது மட்டும் மோகன் அந்த மோகன் அந்த கமா வச்சு தனித்தனியாக வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம டப்புளில் வந்து மிக்ஸ்டு டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணலாம். லைக் இன்டிஜர், ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டிக்ஷனரிஸு. டியூபின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு அந்த பராந்தசிஸ் அதை பேக்கேஜ் யூஸ் பண்ணி 77 மோகன் 7.5 எல்லாம் கொடுத்துட்டு, ஸோ இங்கே 10 20 13 கொடுத்தப்போ இது வந்து லிஸ்ட்டு, மோகன் வந்து ஸ்ட்ரிங்கு, 77 இன்டீஜரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜாப் ஏஐ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இது வந்து இதுதான் டிக்ஷனரி என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கீ வேல்யூ பேஸ் அந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ நான் பிரிண்ட்டு டப்புன்னு கொடுத்தோன்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். லைக் லிஸ்ட்டு மாதிரி தான் நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 0 1 ஆப்பிள்னா 0 பனானா 1. ஸோ நான் பிரிண்ட்டு ஃப்ரூட் 0 கொடுத்தோன்னா ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட்டு ஃப்ரூட் -2 கொடுத்தோன்னா பனானா பிரிண்ட் ஆகும். நான் -2னா ரிவர்ஸ்லேருந்து வரும். ஆரஞ்சு -1 பனானா -2. ஸோ -2க்கு பனானா ஆன்சர் வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் எப்படி லென்த்து கண்டுபிடிக்கணும்னா சேம் லிஸ்ட்டு மாதிரி தான். பிரிண்ட்டு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பிரிண்ட்டை கால் பண்ணால் 3ன்னு வரும், 3ன்னு வரும் ஆன்சரு. ஏன்னா ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு 3 எலமெண்ட் இருக்குங்க. ஸோ ஆன்சர் 3ன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இதில் வந்து எப்படி லூப் யூஸ் பண்ணாலும் பார்க்கலாம். ஃபார் ஃப்ரூட்ஸ் இந்த ஃப்ரூட் வந்து நாம் கொடுக்குற நேமு எது வேணால் நேம் கொடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரூட்ஸை நம்ம அந்த வேரியபிள் நேம் இதில் கொடுத்துட்டு பிரிண்ட் அந்த ஃப்ரூட் நாம் கொடுத்த நேம் கொடுத்தா ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படியே லைனாக பிரிண்ட் ஆகும். ஸோ இது ரியல் டைம் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னா டேட்டா பேஸ் ரெக்கார்டில், கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸில், எம்ப்ளாய் ஐடிஸில், அப்புறமேட்டு டேஸ் அண்டு மந்த்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தமாதிரி டெக் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.